ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிராமத்து சாயலில் ஒரு பூரி மேக்கிங் தான். பூரி செய்முறை எப்படிங்கிறது தான். கோதுமை மாவை எடுத்து நம்ம அந்த பூரிலாம் சப்பாத்தி பூரி போடுறோம் அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நமக்கு எந்த சைஸில் பூரி வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டையாக அப்படியே பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம விருப்பத்துக்கு தான். சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பூரியாக இருந்தால் தான் அவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் எல்லா வெரைட்டியான சைஸும் கொஞ்சம் 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 சின்னது பெருசு அப்படின்னு பார்த்து கொஞ்சம் அழகாக பிடிச்சி ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கல்லில் வச்சு நம்ம என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து நம்ம அழகாக தேய்ச்சி அந்த ஷேப்புக்கு அழகாக பண்ணிக்கிறோம். நம்ம ஊற்றி வச்சிருந்த எல்லா மாவையும் இப்போ நம்ம தேய்ச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டி வச்சு அதில் வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம அந்த பூரி எல்லாம் போட்டு அழகாக பொரித்து எடுக்கலாம். நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துங்க. அப்போ தான் பூரி நல்லா அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த ஷேப்புக்கு நீங்கள் அழகாக போட்டு எடுத்துங்க. அது இந்த விறகடுப்பில் செய்கிறதே அது ஒரு தனி சாயல் தான். அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதை பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். எல்லாம் மொறுன்னு அருமையான பூரி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்து சின்ன பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வேற அரையாண்டு லீவுலலாம் இருக்காங்க. இது மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. எல்லாம் விறகடுப்பு தான். அங்கே பாருங்கள் விறகடுப்பு தான். நம்ம அந்த பூரி குருமாவில் போடுறதுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, கொஞ்சம் கொண்டக்கடலை, கொஞ்சம் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நம்ம முத நாளே நைட்டு ஊற வச்சு அதை கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கிறோம். இந்த கல்லெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நம்ம இவ்வளோ கல்லையும் போட போகிறதில்ல, இதுலேருந்து கொஞ்சம் தான் போட போகிறோம். பசங்க லீவில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமாவுக்கு வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக, கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தக்காளியை சுத்தமாக கழுவிட்டு தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்ல தக்காளியாக பார்த்து வாங்கிக்கோங்க, நல்லா பழுத்த பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த குருமா நல்லாயிருக்கும், பூரி குருமா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தக்காளிலாம் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் காரத்துக்காக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி அந்த வாசத்துக்கெலாம் போட்டால் அதான் நல்லாயிருக்கும். அது இஞ்சி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா இஞ்சியெல்லாம் கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி கீரை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு அந்த கல்லெல்லாம் வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறது எல்லாமே விறகடுப்பு தான். விறகடுப்பில் வந்து பாத்திரம் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி அந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ண பாருங்கள், அதெல்லாம் வந்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சோண்டு ஒரு கறிப்பட்டை ஒன்று போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு பதத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு இப்போ அந்த கலரும் நல்லாயிருக்கும், மஞ்சத்தூளும் உடம்புக்கு நல்லது. அதனால் அந்த மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வச்சுருந்தோம் பாருங்கள், இது எல்லாமே போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கி எந்த பதத்துக்கு தேவையோ அந்த பதத்துக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறோம். அதில் கரம் மசாலா தூள் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு அதில் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கல்லெல்லாம் வச்சுருந்தோம் பாருங்கள், கொண்டக்கடலை, அப்புறம் அந்த வேர்க்கடலை, இந்த பச்சை பட்டாணி, இந்த மிக்சிங்கை வந்து கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டு, எல்லாம் மிக்ஸ் ஆகணும்ல, அதை நல்லா கிளறி விட்டு, இதில் பார்த்திங்கன்னா காரம்னா அந்த பச்சை மிளகாய் காரம் கொடுக்கும், இதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த குருமா பாருங்கள் ஆல்மோஸ்ட் பாதி ரெடி. எவ்வளோ அழகாக கொட்டுது பாருங்கள், சூப்பரான குருமா ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு அழகாக சாப்பிட வேண்டியது தான். பசங்களுக்கெல்லாம் கொடுத்தா பூரிங்கிறத வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நல்லா அந்த பக்குவமாக செஞ்சோன்னா நல்லா விரும்பி பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது லீவில் இருக்கிறதுனால பசங்களுக்கு இது ஒரு அருமையான இது. என்னுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா பூரி பிரியவர். அதனால் பசங்களுக்கு பொதுவாகவே பசங்களுக்குன்னா அந்த பூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் பசங்கள்லாம் லீவில் இருக்காங்க, செஞ்சு கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா சுத்தமான எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சு கொடுங்க.